जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादि सेवितं कपित्थ जम्बो पलसार पक्षितम उमासुदं सोக विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपங்கஜம்। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த காணொளியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். எந்த எழுத்துக்களால் ஆரம்பிக்கக்கூடியவர்களால் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கேளுங்க. அதே போல உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் மாசத்துல எந்த கிரக நிலைகள் அடிப்படையில நம்ம இந்த ராசி பலன்களை நம்ம சொல்றோம்னா, கோச்சார ரீதியாக 1/9/2026 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷத்துல சந்திரன், அதே போல மிதுனத்துல செவ்வாய், அதே போல கடகத்துல குரு உச்சமாகிறார், சிம்மத்துல சூரியன் புதன் கேது, கன்னியில ஜாதகத்துல சுக்கிரன், அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராசிகளுக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம நிதானமா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, செய்யணுங்கிற விஷயத்தை விட எந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியம். அதாவது பேசுறதை விட எந்த இடத்துல பேசணும் நுண்ணறிவோட நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இந்த சார்ந்த இடத்துல நம்ம பேசினா நம்மளோட விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பேசினா நமக்கு சரியா இருக்குமா, அந்த இடத்துல பேசணும். லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடாது, சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க. மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும். அப்போ செப்டம்பர் மாதம்னு வரும்போது நீங்கள் எதில் கவனமாக இருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. பண்ணாமல் யாரும் கிடையாது. சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அது சில பேருக்கு பெருசாக தலையில் வந்து விழுந்துடுறது, சில பேருக்கு ஏதோ சமாளிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொது ராசி பலன்கள்ல கணவன் மனைவி, சில பேருக்கு வந்து சின்ன பேச்சுவார்த்தை பெரிய விவாகரத்தா மாறிடுறது, குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு படிப்புல ஒரு தடங்கள் வருது, அரசியல் ரீதியா இருப்பவர்களுக்கு நிறைய, ஏன் இந்த வருஷத்துல நிறைய தோல்விகள் நிறைய வருது. அரசியல்ல இருப்பவர்களுக்கு சில பேருக்கு, நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேருக்கு ஏன் அரசியல் ரீதியாக பல தோல்விகளை சந்திச்சுட்டே இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப செப்டம்பர் மாசத்துல என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணணும், கிரகநிலைகள் என்ன சொல்றது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அதனால வாங்க 12 ராசிக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தால் இமீடியட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. கும்பராசி நேயர்களை அதிரடி திருப்பம் கொண்ட கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எவ்வளவுதான் நானும் பொறுத்து போறது, நானும் ஏதாவது செய்யணும்ல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையா இருக்கு. அமைதியா இருந்த வாழ்க்கைக்குள் ஒரு அதிரடி திருப்பம் வரலாம். பணம் சொத்து மூன்றிலும் ஏதாவது ஒரு விஷயத்துல கதவு திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய கும்பமே உங்களை குறைத்து மதிப்பிடுவர்கள் முன்னிலையில் இந்த உங்களுடைய வலிமையை காட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு. முக்கியமான பணியை தனியாக கையாளும் சிறப்பு, மேலதிகாரிகளின் நம்பிக்கை, நீண்டகால முயற்சிக்கு பலன், ஜாப் சேஞ்சஸ், புதிய ஆஃபர் வரலாம். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசு பெரிய நிறுவன வேலையில் முயற்சி ஆவணங்களை முறையாக கையாளவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பதவி வருவதற்கு முன்பே பொறுப்பு வரும், அதை சரியாக கையாளும் திறமை உங்களுக்கு அடுத்த உயரத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொழிலின் நிலைத்தன்மையை விட விரிவாக்கம் சிந்தனை அதிகரிக்கலாம். சோ தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் சரியா இருக்கும். மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பினான்ஸ், மெஷினரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோ போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு திட்டமிட்டு நகர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புதிய கூட்டாளியை நம்புவதற்கு முன் அவருடைய பினான்சியல் பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. இம்மாதத்தில் ஒரு பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கட்டுப்படுத்தும் திறன் உங்ககிட்ட இருக்கணும். கும்பத்திற்கு செப்டம்பர் செல்வ ரகசியம் அதிக சம்பாதிப்பதல்ல, கசிவை அதாவது பணம் கசிவதை பார்த்துக்கோ. பணம் அன்னெசரி செலவாகிறத பார்த்துக்கோ. சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல கூட டெலிகிராம், வாட்ஸ்அப் டிப்ஸ், இந்த கேரண்டட் ரிட்டர்ன் ஸ்கீம்ஸ், இந்த ஃபேஸ்புக் பார்த்து சில விஷயங்கள் பண்றது, இதெல்லாம் வேண்டாம். ஒரு ஷேர் மார்க்கெட்ல பண்றீங்களா, எது ஜெனுவனா இருக்கு, எது எப்படி இருக்குன்ற சில விஷயத்த பார்த்து பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட லாபம் கிடைத்தால் சந்தோஷம், மூலதனம் பாதுகாப்பா இருந்தால் நிம்மதி. சோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
ஹோம் லோன் ப்ராப்பர்ட்டி விஷயத்துல எல்லாம் சரியா இருக்கும். இன்ட்ரெஸ்ட், டர்ன் ஓவர், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரீபேமெண்ட், ப்ரீபேமெண்ட், டோட்டல் ரீபேமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து முடிவு பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி டீல் மூலம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இந்த இதுல சிறப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள், திருமண விஷயத்துல கலந்துண்டு அது மூலமாக ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கணும். முக்கியமாக இதய நோய் சம்பந்தப்பட்டது, ஹை பிரஷர் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். துணையிடம் உங்கள் கவலையை வெளிப்படையாக பகிருங்கள். மௌனம் சில நேரங்களில் அமைதி அல்ல தவறான புரிதலுக்கு இடமாகலாம். மௌனமா இருக்காதீங்க, பேச வேண்டிய இடத்துல பேசணும். கோர்ட்டு கேஸ் சம்பந்தமானது சட்ட நிபுணரின் ஆலோசனைப்படி முடிவு செய்யுங்க. உங்களோட இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது ஒரு அட்வொகேட் என்ன சொல்றாங்க, ஒரு லாயர், நீங்க பாக்குற லாயர் என்ன சொல்றாங்க, அவங்க சரியான உங்களுக்கு வழி காட்டி உங்களுக்கு வந்து நீங்க செய்யற ஒரு விஷயங்கள் கரெக்டான ஒரு ஆலோசனை இதெல்லாம் இருந்தா சில விஷயங்கள் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த இடத்துல பார்த்து செய்யுங்க. ஏன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்றது உங்க கையில தான் இருக்கு. வழிகாட்டுறது அவங்க, வழி நடத்துறது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத நீங்க கரெக்டா போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல கோஆபரேட்டிவா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க. அதே போல தேவையற்ற கடன், பிறரோட பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வச்சுக்காதீங்க. பழைய கோபத்தில் மனசுல வச்சுக்காதீங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. லா, லீ, லூ இந்த எழுத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில் எது மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொன்னா, நான் யாரையும் சாராமல் என் வாழ்க்கையை நானே கட்டுப்படுத்துகிறேன் என்ற உணர்வு இந்த மாதத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். சிவ வழிபாடு பண்ணுங்க. மலை மேல இருக்கக்கூடிய சிவ வழிபாடு இன்னும் சிறப்பு. பைரவருக்கு தீபம் வைத்துங்க. நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகாதீங்க. நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. எப்படி செய்யலாங்கிறத பார்த்து செய்யுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.